45 நிமிஷம் ஐயனார் துணை சீரியலும், பாண்டியன் ஷோஸ் ஐயனார் துணை 2 45 நிமிஷம். ஸோ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவல் போர்ஷனா ஒரு 31 நிமிஷம், 32 நிமிஷம் வருது எபிசோட். 29 நிமிஷம், 30 நிமிஷம். ஸோ அந்த சீரியல்ல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முழுக்க முழுக்க 2 விஷயம் தான். 1 எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து பல்லவனுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சான்னு இவங்க நிலா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வானதி அங்கே வந்துடுறாங்க. பாண்டியன் இல்லைன்னு கேட்டுட்டு உள்ளார வந்து உட்கார கரெக்டாக பல்லவன் கண்டுபிடிச்சாரு. எதுவும் சண்டையா, பிரச்சனையா, உண்மையை சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்று. இல்லை பிரச்சனைனா தான் நீங்கள் வருவேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நிலா காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இல்லை அவங்க 2 நாளாக வந்து எங்கே போனானே தெரில, ஒரு வாரமாக தான் நல்லா பேசுகிறான், 2 நாளாக வந்து பேசவே இல்லை அப்படின்னு. ஓமா நீங்கள் போனதுலேருந்து அண்ணி ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வந்து பல்லவன் சொல்ல, இப்படி தான் 24 மணி நேரம் பேசணும் கண்ணு வச்சியா நீ அப்படின்னு இவங்க பேச, நான் ஏன் கண்ணு வைக்கிறாங்கிறாரு அவர். எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஒரு வைப்பே நல்லா இருந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து, இல்லை என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நிலா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எதுவும் பாண்டி சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போதே பல்லவன் இதெல்லாம் சொல்லணுமான்னு கேட்குறாரு. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாரு, பாண்டி ஃபோன் பேசவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில, அவன் மாறிட்டான் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. நம்ம என்னென்னு சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணிட்டாரு, சோழனை கட்டி வச்சிட்டாரு, இவங்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்தாங்க, வந்து அவனை காப்பாற்றிட்டு வரனால இதாகிடுச்சு, அப்புறம் தான் நாங்கள் வெளிலே வர முடிஞ்சிச்சு, இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னோடனே, ஐயோ இதெல்லாம் என்கிட்ட சொல்லலையே, சொன்னால் நான் புரிஞ்சுட்டு இருந்திருப்பேனே அப்படின்னா, நீங்கள் டைம் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாரு பல்லவன். உடனே பாண்டியனை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் மேலே அவருக்கு வந்து பாசம் இருக்குன்னா அவர் பாசத்தோடு தான் இருப்பார், அதே மாதிரி அவருடைய நிலைமை அப்படி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வானதியை கிளம்ப சொல்கிறாங்க. வானதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, காஃபி நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக போட்டுருக்கலாம், அந்த காஃபியோட டேஸ்ட் வாயில் இருக்க மாதிரி இருக்கணும், நீங்கள் கரெக்டாக போடல அப்படின்னு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியனும் சேரனும் வராங்க. வந்து பல்லவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, பல்லவன் வந்து என்னை அண்ணி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். பார்க்கவே நெகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் பாண்டியன் கிட்டக்க அந்த வானதி மேட்டர் எடுக்க, அவர் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரிலங்கும் போது, நீங்கள் ஓப்பனாக சொல்லணும், மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன மந்திரவாதி, அவங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சாப்பிட எல்லாரும் உட்காடுறாங்க, தோசையை ஊற்றி இருக்கிற காலில் வச்சு சாம்பாரே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வி என்னென்னா, சோழனை காணோம். எங்கன்னு கேட்டால் அவர் அதுக்கு முன்னாடியே வந்து பாண்டியன் கால் பண்ணி, இன்னொரு சவாரி இருக்குது, லேட்டாக தான் வருவேன்ட்டார். லேட்டாக தான் வருவேன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி பதப்பதப்பாக இருக்குது. இதில் வேறு அவங்க அப்பா இப்போ தான் அடிச்சிருக்காரு, கடத்தி வச்சிருக்காங்கும் போது ஒரு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டுமே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிலா. இவங்கெல்லாம் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பாசம் வந்துருச்சு போலையே, காதல் இருக்குது போலேன்ட்டு. நைட்டெல்லாம் வெளிலே இருக்காங்க. அப்புறம் திருப்பி உடனே வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவர் உடனே ஹவாரியிலேருந்தே கால் பேசுகிறாரு. பேசும்பொழுதே எப்போ வருவீங்க, இல்லை என்னாச்சுன்னு தெரில அப்படின்லாம் வந்து அவங்க கேட்க இவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறமா இவரோட வண்டி சவுண்ட் வந்தோடனே குடுன்னு வெளில வராரு. இல்லை நீங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு பயந்துட்டேன், வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா தாழ்பாடெலாம் அந்த வீட்டில் போட மாட்டாங்கிறதெல்லாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் பாண்டியனை தாழ்பாடு போட வேணாம் நினைனேன் அப்படின்னு. இல்லை அவர் சொன்னார், நான் தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாரு பாண்டி அப்படின்னா வந்து அவங்க அண்ணனை போய் ஒரு அடி, நல்லா முதுகிலே ஒரு அடி அடிச்சு, அவங்களுக்கு காதல் வந்துருச்சு போல், அவங்க உனக்காகவே தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னு இவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. அப்போ வானதி கால் பண்ணிகிட்டே இருக்க, வானதி பிரச்சனையுமே இவங்க தான் சரி பண்ணாங்கிறத சொல்லிட்டு ஒரு வானதிட்ட ஃபோன் எடுத்து, அவங்க நான் என்ன மந்திரவாதியா, என் மனத்தில் எனக்கு ஓ மனத்தில் இருக்கிறது எப்படி தெரியும், நீ பேசாமல் இப்போ இனிமேல் வராதங்கிற, அப்புறம் திருப்பி பேசவும் மாட்டேற அப்படின்னு கோவமாக கத்திக்கிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு திருப்பி ஃபோனை வச்சிடுறாரு. இது நடுவில் வந்து சோழனுக்கு ஒரே வந்து காதல் நினைவுகளாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம மேலே காதலோட அன்போடு தான் இருக்காங்க போல், அப்போ காதல் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.